திமுக கூட்டணியில் 4 தொகுதிகள் மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தாங்கள் போட்டியிட விரும்பும் 10 தொகுதிகள் கொண்ட விருப்ப பட்டியலானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரை தெற்கு, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, சாத்தூர், வேளச்சேரி, கோவில்பட்டி, கடலூர் அல்லது புவனகிரி, திருநெல்வேலி அல்லது பாளையங்கோட்டை, பல்லடம், கிணத்துக்கடவு இந்த தொகுதிகளிலிருந்து 4 தொகுதிகளை ஒதுக்குமாறு மதிமுக தரப்பிலிருந்து விருப்பப்பட்டியல் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே வகையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அவர்களுடைய விருப்ப தொகுதிகள் பட்டியலும் அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் திருச்செங்கோடு, பொள்ளாச்சி, பாளையங்கோட்டை, நாகை, பாபநாசம் உள்ளிட்ட தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தற்பொழுது அந்த பட்டியலை அளித்திருக்கிறது. தொடர்ந்து திருச்செங்கோடு, பொள்ளாச்சி, மொடக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளும் இணைத்து தங்களது விருப்ப தொகுதிகள் பட்டியலை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அளித்திருக்கிறது. அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் விருப்ப தொகுதிகள் பட்டியலை பார்க்கிறோம். கடையநல்லூர், பாளையங்கோட்டை, பாபநாசம் உள்ளிட்ட தொகுதிகளை வழங்கியிருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். இந்த விருப்ப தொகுதிகள் பட்டியலில் இருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கான இந்த தொகுதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்பொழுது மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தங்களுடைய விருப்ப தொகுதிகள் அடங்கிய பட்டியலை திமுக வசம் தந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.